எங்க ஊர்ல இருந்து குற்றாலம் போகணும் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் போகக்கூடாதோ அப்படி போய் சேர்ந்தோம். ட்ரிப்பு போகலாம்னு உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு லுக் விட்டான் என் ஃப்ரெண்டு. அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வாங்க முழு கதையும் சொல்றேன். வழக்கமா குற்றாலம் போறதுக்கு கார்ல போனா ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட கார்லாம் இருக்கு, இருந்தாலும் வாடா பஸ்ல போவோம் மஜாவா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணதுதான் நான் பண்ண முதல் தப்பு. எங்க ஊர்ல இருந்து ராம்நாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப். சும்மாவே ராம்நாட்ல வெயில் தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த பார்த்து கொலகாண்டில் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ராம்நாட்ல இருந்து மதுரைக்கு போய் டெம்பிள் சிட்டில லஞ்சை முடிச்சுட்டு மதியானம் 3 மணிக்கு தென்காசிக்கு பஸ் ஏறியாச்சு. கூகுள் மேப்ல 4 மணி நேரம் டிராவல் காமிச்சு. அதுக்குன்னு நம்ம ஏறின பஸ் அதே டைம்ல போய் இறக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. பஸ் போகுது 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 போய்கிட்டே இருக்கு. எப்படா போய் சேரும்னு வெறியாகி அப்புறம் ஒரு 6:30 மணி போல வெளியே பார்த்தா இப்படி ஒரு காட்சி. இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா தென்காசிக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இங்க இருந்து குற்றாலம் போறதுக்கு அடுத்த பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லா டிராவல்லே அநியாயமா போயிருச்சேடா அப்படின்னு திரும்பி இவனை பார்த்தா நேரங்க நியாயமா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பஸ் டிராவல் பண்ணி குற்றாலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. குற்றாலத்துக்குள்ள நுழைஞ்சதும் சில்லுன்னு ஒரு காத்தடிச்சு பாருங்க. டிராவல் பண்ணி வந்த டயர்டெல்லாம் பறந்து போயிடுச்சு. சரி ரைட்டு, குற்றாலம் வர்ற பிளான் இருந்துச்சுன்னா பஸ்ல, அதுவும் பகல்ல ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆகிற மாதிரி டிராவல் பண்ணாதீங்க. வண்டி இருந்துச்சுன்னா வண்டியிலே வந்துருங்க.